ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு சாந்தினி கிச்சன் அண்ட் vlogs. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஃபிஷ் பக்கோடா. எப்பயும் ஒரே மாதிரி இல்லாமல் சிக்கன் பக்கோடா, கைமா வடை இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஃபிஷ்ஷை வச்சு ஒரு பக்கோடா ட்ரை பண்ணலாம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் எடுத்திருக்க ஃபிஷ் டியூனா சொல்லுவாங்க, அதாவது சூர மீன் சொல்லுவாங்க. நீங்கள் எந்த ஃபிஷ்ஷில் வேணாலும் செஞ்சுக்கலாங்க. இந்த மாதிரி நான் ஒரு 3 ஃபிஷ் துண்டு எடுத்து வச்சுருக்கேன். அதாவது இது 1/4 கிலோ துண்டு இருக்குங்க. இந்த மாதிரி இதை பிச்சு எடுத்துக்கலாம். நான் வாங்கியிருக்க மீனில் நல்லா பிக்க வரும். நீங்கள் எடுத்திருக்க மீனில் இந்த மாதிரி பிக்க வரலன்னா நீங்கள் கத்தி வச்சு கூட ரிமூவ் பண்ணிடலாங்க. அதில் இருக்க முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு வெறும் செதை பகுதி மட்டும் எடுத்துக்கலாம். தோல் பகுதி ரொம்ப ஹார்டாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா அதை கூட ரிமூவ் பண்ணிவிடுங்க. எனக்கு அப்படி ஒன்றும் இல்லைங்க, அதனால் நான் அதெல்லாம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எடுத்திருக்க ஃபிஷ் எதுவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நம்ம நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. மீனை நல்லா கழுவி எடுத்துக்கணுங்க. மஞ்சள் பொடி, உப்பு போட்டு நல்லா கழுவி எடுத்தால் தான் அதனோட நீச்சு வாசனை இல்லாமல் இருக்கும். நடுவில் கருப்பாக இருக்கும், அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நீச்சு வாசனை இல்லாமல் இருக்கும். பக்கோடா சாப்பிடும்போதும் அந்த நீச்சு வாடை வராது. இப்போ இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி பிச்சு வச்சுருக்க ஃபிஷ்ஷை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போகிறோங்க. இதை அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சியில் அரைக்கும்பொழுது பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், அதனால் பார்த்து அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதை கலந்து எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மீனை சேர்த்துக்கிறேங்க. நல்லா நைஸாக அரைஞ்சிருக்கு பாருங்கள். இதை இப்போ இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கிறேன். மஞ்சப்பொடி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா பொடி சேர்க்கும் போது கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்குங்க. இப்போ இது ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. அது இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1/4 கப் கடலை மாவை சேர்த்துக்கிறேங்க. கடலை மாவை நல்லா ஜெலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா அழுத்தி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நான் தண்ணி எதுவும் சேர்க்கலைங்க, மீனில் இருக்க ஈரத்துலேயே நான் பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு உதிரியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் லேசாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கோங்க. இப்போ இதை நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெயை காய வச்சு வச்சுருக்கேங்க. இப்போ இதில் இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கோங்க. மாதிரி நான் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டேங்க. இப்போ இது பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா அடுத்த பக்கம் திருப்பி விட்டு பொரித்து எடுத்துக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா பொரிஞ்சிருக்குங்க. இந்த மாதிரி பொரித்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை நான் வெளியில் எடுத்துடுறேன். அவ்வளோதான், சூப்பரான ஃபிஷ் பக்கோடா ரெடி. இதை நான் மயோனீஸோட சர்வ் பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அதில் ஆல் என்ற ஆப்ஷனை கொடுத்துடுங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோ உடனுக்குடனே வரும். ரசித்து சமைங்க, ருசித்து சாப்பிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.